அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று மே 1ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகள் எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி கேரண்டியும் தர முடியாது, தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் சிபிஎஸ்டி அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்தாலும் நியூஸ்லாம் நிறையா இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவுங்க. நான் ஒரு சிபிஎஸ்டி அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்களோட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான். அதே மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே தவறான செய்திங்கிற மாதிரி அர்த்தமும் கிடையாது. இது எல்லாமே டிஸ்க்ளைமர். ஸோ நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதேமாதிரி நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். இன்றைக்கி முக்கியமான நாள் மே 1ஆம் தேதி. உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களுக்கும். ஏன்னா எல்லாருமே உழைக்காமல் இருக்க முடியாது, எல்லாருமே உழைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அதிலும் குறிப்பாக சொன்னால் வேலை சிந்தி உழைக்கிற ஹார்ட் ஒர்க்கர், அதை நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹார்ட் ஒர்க்கருக்கும் அவங்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அதேமாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, ஏசியில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய, வேலை சிந்தாமல் உழைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். 2 பேருமே உழைப்பாளர்கள் தான். பட் இவங்க வேலை சிந்தி உழைக்கிறாங்க, இவங்க வேலை சிந்தாமல் உழைக்கிறாங்க. பட் இதில் பொறுத்த வரைக்கும் வேலை சிந்தி உழைக்கிறவங்க உடல் அளவிலும் மன அளவிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. பட் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க மேபி ஹெல்த்தியாக இருப்பாங்க, பட் ஹெல்த்தியாக இருப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா கொஞ்சம் உட்காந்தே வேலை பார்க்கறனால உடல் நல குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்றைக்குமே உடலை வருத்தி உழைக்கிறது தான் உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் வேர்வை சிந்தி உழைக்கிற மாதிரி நம்ம உழைச்சோம்னா நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம லைஃபும் ஹெல்த்தியாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. ஸோ எல்லாருக்குமே உழைப்பாளர் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது ஆர்பிஜி லைஃப் சயின்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1553, 13 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 27% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் மட்டும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம குவார்ட்டரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரிசல்ட்டானது பாதியாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா போன டிசம்பர்லேயே 26 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ 13 கோடி பாதியாக குறைச்சிருக்காங்க ப்ராஃபிட்டை. பட் குவார்ட்டரில் மட்டும்தான் இந்த வீக்கு. பட் ஈரான் இயரில் சூப்பரான ரிசல்ட் தான் ஆர்பிஜி லைஃப் சயின்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 16 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1% வருது. இதற்கான ரெக்கார்டட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து சைபர் டெக் சிஸ்டம் லிமிடெட், சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் லிமிடெட் 165 கரண்ட் ப்ரைஸு, 7 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 32% வந்திருக்கு, குவார்ட்டரில் 28% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை சைபர் டெக் சிஸ்டம் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 165, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25%. ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து இன்னும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து அடோர் ஃபோன்டெக் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 146, 6 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.4% கிட்ட வருது. இதோட பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 25 மேக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. இதற்கான ரெக்கார்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 17 மே 2024 கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. இப்போதைக்கு பார்க்கும்போது போன வருஷமும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்தாங்க, 3 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்டில் தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க நம்ம அடோர் ஃபோன்டெக் லிமிடெட். அடுத்து வேதாந்தா ஃபேஷன் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 953, 8 ரூபா 50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 3% கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1% கிட்ட இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கேர் ரீட்டைலில் இருக்காங்க, முக்கியமாக ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஓரியன்ட் சிமெண்ட் லிமிடெட் 222 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா 50 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 0.5% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, இது 2வது டிவிடெண்ட். ஸோ இதோட மேற்கொண்டு டிவிடெண்ட் எதிர்பார்க்கறது கஷ்டம்தான். அடுத்து பிஎன்பி கிளிட்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 110, 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நான் வருஷமாக வந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 4% 5%, 6%, 7%லாம் கொடுத்த கம்பெனி. ரீசெண்டாக டிவிடெண்டே குறைஞ்சிட்டே வருது. அதுமாதிரி இப்போதைக்கு லாஸ்ட்லலாம் இருந்தாங்க, இப்போ தான் ப்ராஃபிட் வந்திருக்காங்க. இந்த 1 ரூபா டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1% வருது. அதேமாதிரி இந்த குவார்ட்டரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 15 கோடி லாஸ் பண்ணாங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 13 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல மடங்கு உயர்வு அடைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. இதுக்கு முக்கியமான காரணம் அதர் இன்கம்லேயும் ஒரு சின்ன அமௌண்ட்டு 13 கோடியே என்னமோ வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த வருஷம் இந்த குவார்ட்டர் சூப்பரான ரிசல்ட்டாக பிஎன்பி லிமிடெட் கில்ட்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சியில் இருக்காங்க. இதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மேற்கொண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து என்டிஎல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 104 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 1% டிவிடெண்டில் வருது.
இதற்கான ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளிவரல. இது நான் தப்பாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வெளிவரல. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. இண்டியல் வெஞ்சர்ஸ் லிமிடெட். அடுத்து ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1.88. இவங்க ஒரு பெனி ஸ்டாக் தான். பெனி ஸ்டாக் ரேஞ்சில் ஒரு டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹1 டிவிடெண்டாக தராங்க. இதற்கான ரெக்கார்ட் வந்து 10 மெயின் கம்பெனி சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% வருது. செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியாக இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 343. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. நேற்று நிறைய ஆர்டரை மென்ஷன் பண்ணல, ஏன்னா நிறைய நியூஸ் இருந்தனால. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு நியூஸ் தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது என்டிபிசி லிமிடெட். ஆர்டரோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி கிட்ட வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 26, ஒரு பெனி ஸ்டாக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,72,558 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். அடுத்து நம்ம பார்க்க போது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அதில் நம்ம முதல்ல பார்க்குற போகிற ஸ்டாக்கு ஆல்செக் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ₹765 கரண்ட் ப்ரைஸு. 6 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹20 வரைக்கும் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். அடுத்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட். ₹67 கரண்ட் ப்ரைஸு. 7 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சா அதற்கான ரெக்கார்ட் வந்து 15 மேனு கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இல்லைங்க, ஒரு 10 பைசா இல்லை 15 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. அடுத்து டெல்டா கார்ப் லிமிடெட். ₹122 கரண்ட் ப்ரைஸு. 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் அதர் ரெக்ரியேஷனில் இருக்காங்க. ₹1.25 டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். ₹251 கரண்ட் ப்ரைஸு. இவங்களும் 7 மேலே தான் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 20 பைசா 40 பைசா இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருஷத்துக்கு 2 தடவை தராங்க. அடுத்து பிரமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் ₹924. 8 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியாக இருக்காங்க. ₹31 இல்லை ₹33 இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷம் அப்படி தான் கொடுக்குறாங்க. அடுத்து பாலாஜி அமைன்ஸ் லிமிடெட். ₹2191 கரண்ட் ப்ரைஸு. 8 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. போன வருஷம் ₹10 கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடிலாம் ₹6 ₹4 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ₹5லேருந்து ₹10 வரைக்கும் டிவிடெண்டை எதிர்பார்க்கலாம். கோத்ரேஜ் அக்ரோவேட் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் ₹544. 8 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அனிமல் ஃபீட்ஸ். டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ₹9.50 டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட். ₹913 கரண்ட் ப்ரைஸு. 8 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. ₹2.60 டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சட்லைட் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ₹60 கரண்ட் ப்ரைஸு. 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டெக்ஸ்டைலில் இருக்காங்க. ₹1 இல்லை ₹1.80 இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட். ₹352 கரண்ட் ப்ரைஸு. 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் பேங்க்கில் இருக்காங்க. ரீசெண்டாக ஜனவரியில் லிஸ்டான கம்பெனி. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் கொடுக்கல. இதுதான் ஃபஸ்ட்டு டிவிடெண்டாக இருக்கும். அடுத்து ரிலாக்ஸா ஃபுட்வேர்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் ₹834. 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. ₹2.50 டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்டர் வந்து ஃபுட்வேரில் இருக்காங்க. அடுத்து குஜராத் கண்டெய்னர்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் ₹188. 11 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் கொடுக்கறதா ஒரு கம்பெனி. ஸோ என்ன டிவிடெண்டுங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் ₹7882. 14 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் ₹40 கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடிலாம் ₹15 ₹20 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ 15லேருந்து அதிகபட்சமாக ₹40 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இண்டேக் ரப்பர் லிமிடெட். ₹149 கரண்ட் ப்ரைஸு. டிவிடெண்ட் 14 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 90 பைசாலேருந்து ₹1 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து சிகாஜியன் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் ₹68. 15 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பைசாலேருந்து 60 பைசா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எஸ்ஐஎஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் ₹466.
21 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 5 இருக்குது. அது 1, 2 இல்லை 3 எது வேணாலும் மாற்றலாம். அது கம்பெனி தான் டிசைட் பண்ணோம். டைரக்டாக தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீசஸில் இருக்காங்க. எஸ்ஐஎஸ் லிமிடெட். அடுத்து துன்ஷேரி வெஞ்சர்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 330. 24 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைடில் இருக்காங்க. டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாலேருந்து 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தான் முடிஞ்சது. அதுமாதிரி இன்னொரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் பற்றி நியூஸ் நான் சொல்லலை. அது ஒரு நல்ல ஸ்டாக் தான். அது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை 11 ரூபா தான். பட் 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. அது என்ன ஸ்டாக்குன்னு நான் சொன்னால் நீங்கள் கோப்பிடுங்க. அதனால் வேண்டாம். ஏன்னா அது வாங்க முடியாது. பட் அது வருஷம் இந்த மாதிரி டிவிடெண்ட் தராங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது என்ன ஸ்டாக்குன்னு. ஸோ இல்லைனா நாளைக்கு வீடியோவில் வேணால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி இவ்வளோ தான் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.